யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுது கட்டுவோம் வாருங்கள் நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு லூக்கா 24வது அதிகாரம் 46, 47, 48 ஆகிய வசனங்களில் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி உலகம் முழுவதும் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் சொல்ல வேண்டும். இந்த சுவிசேஷம் ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாட்சியாய் சகல சிருஷ்டிக்கும் சொல்லப்படும்போது இந்த உலகத்திற்கு முடிவு வரும் என்று சொன்னார். யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் இதோ வருகிறார் என்று சொல்லக்கூடிய சத்தம் கேட்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு உலகம் எங்கிலேயும் ஒரு கலவர சூழல்கள், யுத்த முழக்கங்கள், வான வேடிக்கை நடத்துகிறது போல வானங்களில் ஏராளமான ஆயுதங்கள் அளிக்கப்படுகிறது. இப்படி ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு மோதிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் கிறிஸ்தவர்கள் உலக அமைதிக்காக ஜெபிக்கிறதோடு இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவரை சந்திக்க வேண்டும் என்று நாமே ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆகவே தான் இந்த மிஷனரி இயக்கம் கர்த்தருடைய வருகைக்கு உலக மக்களை ஆயத்தப்படுத்துகிறதோடு எசேக்கியேல் 38:17 எழுதியிருக்கிறபடி நீ ஆயத்தமாக இரு, ஆயத்தப்படுத்து, அநேகருக்கு காவலாளியாக இரு என்று எழுதியிருக்கிறபடி ஜனங்களை காக்கிற பணிகளில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபமணியிடுக. நாம் அறிவிக்கிற சுவிசேஷத்தின் மூலம் லூக்கா 15:10 மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். என் அன்பானவர்களே, நம்முடைய இந்தியர்களையும் நம்முடைய இந்திய நாட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் போன்ற பகுதிகளிலேயும் சுமார் 250 மிஷனரிமார்களை கொண்டு 138 விதமான ஜாதி ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒருவர் மூலமாக மட்டுமே பரலோகம் செல்ல முடியும் என்று நாம் அறிவித்துள்ள விளைவாக சுமார் 8750 பேர் திருமுழுக்கு எடுத்து ஆண்டவரின் கிருபையினாலே சுமார் 860 கிராமங்களில் இயேசுவே ஆண்டவர் என்று முலை தலைமுறை கிறிஸ்தவர்களாக ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். அருமையானவர்களே, இப்படி வளர்ந்து வருகிற பணி மையங்களில் 8 இடங்களிலே விடுதிகள் வைத்து சுமார் 458 குழந்தைகள் இந்த விடுதிகளில் தங்கியிருந்து படிக்கிறார்கள். ஆகவே இந்த மிஷனரி பணியில் நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து கரங்கொடுக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க ஆர்த்தெழுந்து வாருங்கள் என்று உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துனுடைய இறுதி கட்டளையை நம்முடைய இந்திய நாட்டில் நிறைவேற்ற அருமையானவர்களே சேர்ந்து நாம் உழைக்க வேண்டும். தேசத்தை மறுரூபம் கொடுத்த எங்களோடு தோள் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, நாம் ஒவ்வொரு நாள் காலை 4:30 மணியிலிருந்து 7:30 மணி வரையிலேயும் உலக ரட்சிப்புக்காக, இந்தியாவின் ரட்சிப்புக்காக தேவனின் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அதிக பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார். அதோடு கூட ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியின் மூலமாக தேவனுடைய வசனம் உலகம் எங்கிலேயும் செல்கிறது. அதோடு யூடியூப் மூலமாக இந்த செய்திகளை போட்டு அனுப்புகிறோம். இந்த செய்திகளை கேட்டு பலர் தங்களுடைய குடும்ப போராட்டங்கள், விடுதலைக்காக ஜெபிக்க கேட்கிறார்கள். உடைந்து போன குடும்பங்கள், அதே போல் கீழ்ப்படியாத குழந்தைகள் என்று ஏராளம். கடந்த நாளில் ஒரு அம்மா சொல்லும்போது, என்னுடைய கணவர் ஒரு போதகர், என்னுடைய மகன் ஒரு ரவுடி என்று சொன்னார்கள். உடனே அம்மாவினிடத்தில் சொன்ன ஒரே காரியம், அம்மா, உங்கள் மகனுக்கு நீங்கள் தான் மிஷனரி, நீங்கள் உங்களுடைய முழங்கால் யுத்தத்தை முடக்குங்கள் என்று சொன்னோம். இன்னொரு சகோதரி 20 நாட்களாக தூங்கலையா, என்னுடைய சரீரம் மிகவும் பலவீனமாக இருக்கிறது, எப்பொழுது சாமேன்னு தெரியலன்னாங்க. நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், இயேசு சொல்கிறார், மகளே நீ வேதனை நீங்கி சுகமாயிரு என்று 12 வருடமாக பாடுபட்ட அந்த மகளை இயேசு திடப்படுத்தினார். அதோடு கூட அவருடைய சரீரத்தில் 12 வருடமாக பெரும்பாடு நிற்கவில்லை, அதை இயேசு அவர் ஒரே வார்த்தையிலே சுகமாக்கினார் என்று சொல்லி அந்த அம்மாவுக்கு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க தூங்கிட்டாங்க. ஆமேன் போடலை. மறுநாள் கூப்பிட்டேன், அவன் மறுபடியும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஆமேன் போடலையேன்னு சொல்லும்போது சொன்னால், ஐயா நான் அப்படியே தூங்கிட்டேன். நாங்கள் என் அன்புக்குரியவர்கள் இப்படி
தேவன் இன்றைக்கும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வருங்காலங்களிலே நம்முடைய விடுதி குழந்தைகள் இறுதி ஆண்டு தேர்வு முடித்து அவர்களுடைய சொந்த வீடுகளுக்கு செல்வார்கள். அந்த காலங்களில் இந்தியா முழுவதும் விபிஎஸ் கிராமங்களிலே செய்வோம். இந்த விடுதி குழந்தைகளிடத்தில் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் போகிற இடத்துல நீங்களே விபிஎஸ் நடத்துங்க. உங்கள் ஊரில் ஆராதனை இல்லைன்னா ஆராதனை நடத்துங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணுறதை பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சமாதானம் அடையணும். உங்களுடைய வீடு தொழில் ஆசீர்வாதமாக இருக்கணும். விவசாயம் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆடு மாடெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அனுப்புகிறோம். அருமையானவர்களே, இப்படி கிராமங்களிலே இந்த விபிஎஸ் நிகழ்வுகள் நடத்தப்பட ஜெபம் பண்ணிவிடுங்க. ஒரு விபிஎஸ் நிகழ்வு நடத்துறதுக்கு 2000 ரூபாய் வேணும். அதோடு கூட நம்முடைய ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு 600 ரூபாய். மிஷினரிகள் அனுப்பியிருக்கிறோம். இன்னும் கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் மாத்திரம் 30 அப்ளிகேஷன் கையில் வந்துச்சு. ஏற்கனவே ஒரு 385 அப்ளிகேஷன் இருக்குது. ஒரு 3000 ரூபா நீங்கள் ஜெபம் பண்ணி பிளான் பண்ணிங்கன்னா, ஒரு மிஷினரியை 3000 ரூபா கொடுத்து ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா, உங்கள் சார்பில் ஒரு கிராமத்தில் ஒரு சபை உருவாக்கப்படும். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, என்னை கேளும் ஜாதிகளே உங்களுக்கு சொந்தமாக தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஜாதிகள் இயேசுவின் பக்கமாக திரும்புவார்கள். அருமையானவர்களே, கிராமங்களிலே ஆலயங்கள் கட்ட வேண்டியது வெகு அதிகமாக இருக்கிறது. ஒரு ஆலயம் கட்டுவதற்கு 7 லட்ச ரூபாய், 5 லட்ச ரூபாய், 3 லட்ச ரூபாய்னு சொல்லி வாங்குகிறோம். 6 மாதத்துக்குள்ளே அந்த ஆலயம் எங்கே கட்டியிருக்கிறோம் வாங்க பிரதிஷ்டைக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறோம். அருமையானவர்களே, இந்த ஒரு ஆலயம் கட்டுகிறதுனால கிராமத்துக்கு பெரிய ஆசீர்வாதம். கரண்ட் இல்லாத கிராமங்களுக்கு கரண்ட் வருது, ரோடு இல்லாத கிராமத்துக்கு ரோடு வருது. அதேபோல் மருத்துவமனை இல்லாத கிராமத்துக்கு பிரைமரி ஹெல்த் சென்டர் அங்கே வருது. ஆகவே ஒரு ஆலயம் கட்டினா அந்த கிராமத்துக்கே வாழ்வு. இப்படி ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு காரணமாக இருக்கிற உங்கள் குடும்பத்துக்கும் நிச்சயமாக வாழ்வு உண்டு. ஆலயம் கட்டுறதுக்கு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது கிராஜுவேட்டி வரலையா, அதுலேருந்து ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. அதோடு கூட குடும்ப சொத்தை பிரிக்கும்போது 10% பிரிச்சிங்கன்னா போதும், பிரமாதமாக ஒரு ஆலயம் கட்டிடலாம். சரியா? பிள்ளைகள் நல்ல வேலையில் இருக்காங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆக வேண்டும், கல்யாணத்தை நினைவு கூர்ந்து பிள்ளைகள் பேரில் ஆலயங்கள் கட்டலாம். கடந்த நாளில் ஒரு அம்மா, ஐயா நான் ஒரு ஆலயம் கட்டணும், என் மகளுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த அம்மா ஒரு ஆலயம் கட்டுறது காசு கொடுத்தாங்க. அன்புக்குரியவர்களே, ஆண்டோடைய கிருபையினால் அந்த மகளுக்கு ஒரு நல்ல இடத்துல நிச்சயமாகி திருமணம் நடந்தது. ஆகவே பொறுத்தனையோடு நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் கேட்கிறார். உங்கள் குடும்பத்திலையும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்திய நாடு இன்னும் திறந்திருக்கு. எவ்வளோ காலம் திறந்திருக்கோன்னு சொல்ல முடியாது. ஏராளமான மத அடிப்படைவாதிகள் தேசமெங்கிலும் எழும்புகிறார்கள். இனங்களை தூண்டிவிடுத்து எழும்புகிறார்கள். அருமையானவர்களே, மத அடிப்படை இனங்களை தூண்டுவது, அதே போல் இனவெறிகளை உருவாக்குவது போன்ற காரியங்கள் நம்ம நாட்டில் நடக்கூடாதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்தவர்கள் உலக அமைதிக்காக ஜெபம் பண்ணணும். அதோடு கூட தேர்தல் நடக்க இருக்குது. இப்போ 5 மாநில தேர்தலில் அந்தந்த மாநிலங்களில் குறிப்பிட்ட அந்த தேதி நாளில் தயவுசெய்து உங்களுக்கு என்றைக்கு ஓட்டு இருக்கோ அன்றைக்கி வீட்டை விட்டு வெளியே போகாமல் உங்களுடைய வாக்குரிமையை நீங்கள் செலுத்துங்க. உங்களுக்கு விரும்பின கட்சிக்கு போடுங்க. ஆனால் கட்டாயம் போய் உங்களுடைய பங்குகளை நிறைவேற்றுங்கள். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23 மறந்துடாதீங்க. எந்த ஊருக்கும் போயிடாதீங்க அந்த நாளில். நான் அடிக்கடி வெளி மாநிலங்களுக்கு போவேன். எங்கே போயிருந்தாலும் சரி, அந்த தேர்தல் அன்னைக்கு கரெக்டாக வந்து இறங்கிடுவேன். எதுக்காக அப்படின்னா, என்னுடைய வாக்கு அவ்வளோ விலையேற பற்றி எனக்கு தெரியும். இந்த நாட்டை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறதற்கு நான் செலுத்துகிற ஒரு பங்களிப்பு. ஆகவே தயவுசெய்து ஏப்ரல் 23 தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகாதீங்க. இப்போ சமீபத்தில் நேபாளில் தேர்தல் நடந்துச்சு. அங்கேருந்து 3 மிஷினரிஸ் எங்களுக்கு வரணும், ஒரு பயிற்சி முகாம் வைத்திருந்தோம். 3 பேரும் வரல. என்னென்னு கேட்டால், ஐயா இந்த தேதியில் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் ஆகி நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வர்ற வரைக்கும் நேபாளில் இருந்து யாரும் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட் போட்டாங்க. அதனால் நாங்கள் எங்கள் இடத்த விட்டு வெளியே வர முடியாது. எங்கள் மாவட்டத்திலேயே எங்களுக்கு கேட் போட்டு நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, எலெக்ஷன் முடியட்டும்னு சொல்லிடுவாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கேட் போடலைன்னாலும் தயவுசெய்து நம்முடைய உரிமைகளை பயன்படுத்துவோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் இந்த இயக்கத்தை தாங்குகிறதற்கு ஆதரிக்கிறதுக்கு உங்களுடைய உள்ளங்களில் ஆண்டவர் பேசுவார் என்றால், ஒரு மிஷினரியை ஸ்பான்சர் பண்ணுங்க. காணிக்கை அனுப்புவதற்காக வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767, திருவஞ்சேரி பிரான்ச், சென்னை. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, கனரா பேங்க், ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 0005652, அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90,
சென்னை சேலையூர் பிரான்ச். எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550, 9447375550. அருமையானவர்களுடைய அலுவலகம் நம்பர் 2, எம்ஜிஆர் தெரு, பதுவஞ்சேரி, சென்னை 126. அருமையானவர்களே, நாங்கள் கடந்த நாளில் திருநெல்வேலியில் 3 நாட்கள் மிஷினரிகளுக்கான பயிற்சி முகாம் வைத்திருந்தோம். இந்த பயிற்சி நடத்தினுடைய நோக்கமே சங்கீதம் 2:8 ஜாதிகளை உங்களுக்கு சொந்தமாக தருவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே பீப்புள் குரூப் மூவ்மெண்ட் என்று ஒரு ப்ராஜெக்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். இதன் மூலமாக இந்தியாவில் இருக்கிற பெரிய இன மக்களை சந்தித்து அந்த பெரிய இன மக்கள் முழுவதுமாக சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிவதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். அதேபோல் டிசைபிள் மேக்கிங் மூவ்மெண்ட், ஒவ்வொரு மிஷினரியும் விசுவாசிகளை சீசர்களாக உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று டிசைபிள் மேக்கிங் மூவ்மெண்ட் என்று இன்னொரு புதிய ப்ராஜெக்டை அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த 2 காரியங்களும் ஒன்றாக செய்யவேமே என்றால் இந்தியாவில் பெரிய அதிர்வுகள், மாற்றங்கள் இருக்கும். 2030க்குள்ளே குறைஞ்சது 1,00,000 கிராமங்கள்லையாவது சபை உருவாகணும். கிராமங்களில் சபை இருந்தால் தான் கிராமத்து அமைதி. ஆகவே கிராமங்களில் சபை உருவாக வேண்டும். இதற்காக ஜெபியுங்கள். ராஜஸ்தானில் இருந்து வந்த மிஷினரிஸ் பகிர்ந்து கொண்ட காரியம் என்னென்னா, எங்கள் ஏரியாவில் பயங்கர நரபலி நடக்கும். மோனிகாங்கிற ஒரு சகோதரி அசுத்தாவிலே தவித்து கொண்டிருந்தார்கள். அந்த சகோதரியை அந்த வாலிப பிள்ளாவாம், அவளுக்கு அந்த வியாதி சுகமாகாதனால அவளை தெய்வம் ரொம்ப விரும்புது அப்படின்னு சொல்லி நரபலி கொடுக்கறதுக்கு திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் பல மந்திரவாதிகள்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு செலவு பண்ணி நிறைய காரியங்கள்லாம் செய்தாங்க. என்றாலும் அந்த பிள்ளைக்கு இருந்த வியாதியில் சுகமாகலை. அந்த பிள்ளைக்குள்ளே தான் அந்த தெய்வம் இருக்குது, அதை பலியிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டமிட்டு இருக்கிற வேளையில் தான் நம்ம மிஷினரி இதை கேள்விப்பட்டு அங்கே போய் அந்த பிள்ளை தலையில் கை வச்சு ஜோம் பண்ணாங்க. அந்த பொல்லாத ஆவி அலக்கழித்து, இந்த ஜனங்களையே என் கண்ட்ரோலில் வைத்திருக்கிற, நீ எப்படி இவங்களெல்லாம் விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி கடைசியில் இயேசுவின் இரத்தத்தினால அந்த பிள்ளை மேலே தண்ணீரை தெளித்து விடுதலை கொடுத்தார்கள். இப்படி நிறைய சாட்சிகள் நம்முடைய பணித்தளங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு தேவை. முழங்காலில் முடக்கி தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் நான் ஒவ்வொரு வினாடியும் நாம் தேவனோடு நாம் நிற்க வேண்டும். அருமையானவர்களே, எஸ்எம்பிஎம் மிஷினரி இயக்கம் எந்த விதத்திலேயும் வெளிநாட்டு நிறுவனங்களோடு தொடர்பு வைக்காதபடி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய தேவைகளை தெரியப்படுத்துகிறோம். இந்த சுவிசேஷம் அழகிய மனிதர்களை உருவாக்குகிறது. பல மந்திரவாதிகள், மதவாதிகள், சீக்கிய மத குருக்கள் என்று பலர் மனமாறி கொண்டிருக்கிறார்கள். இந்த மனமாற்றம் தொடர வேண்டும். மதமாற்றம் செய்கிற பணியில் நாம் ஈடுபடவில்லை. இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். மாறாக மனிதனாக வாழ வைக்கிறது தான் ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்தியாவில் இருக்கிற 148 கோடி ஜனங்களையும் மனிதர்களையும் மனிதர்களாக நாம் வாழ வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட மாபெரும் பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் அளவில்லாமல் தந்தருள்வாராக. என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை, மிஷினரி பணி என்றாலே எப்பொழுதும் தேவைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அருமையானவர்களே, 42 வருஷம் மிஷினரி ஊழியத்தில் இருக்கிறேன். இன்றைக்கும் பல இடங்களுக்கு ட்ராவல் டவுன் பஸ்ஸில் போவேன். ட்ரெயினில் செகண்ட் ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணுவேன். என் அன்புக்குரியவர்களே, எதற்காகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஆட்டோவில் ஏறுற கூட ரொம்ப யோசனையாக இருக்கும். ஒரு ஆட்டோவில் ஏறுற காசுக்கு ஒரு குழந்தைய படிக்க வச்சிடலாம். ஒரு லாட்ஜில் தங்குற காசுக்கு ஒரு மிஷினரி ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துடலாம். ஆகவே ரயில்வே ஸ்டேஷன்லேயே குளிச்சுட்டு நிறைய நேரங்களில் ரெடி ஆகும். ஏன்னா எவ்வளவு சிக்கனமாக நாம் காணிக்கைகளை செலவு செய்ய வேண்டும், அப்படி செலவு செய்கிறோம். இந்த உண்டியல் பெட்டி வைத்திருக்கிறோம். இதில் நீங்கள் சேகரிக்கிற காணிக்கைகளை பணி மையங்களில் ஆலயம் கட்டுவதற்கு, இடங்கள் வாங்குவதற்கு இந்த காணிக்கைகளை பயன்படுத்துகிறோம். ஆகவே அன்பானவர்களே, மிஷினரி ஊழியம் இன்றைக்கி தொலைக்காட்சியில் சொல்லப்படுது. நிறைய பேர் கேட்குறீங்க. கேட்டு ஊழியங்களை ஆதரிக்கும்படி எழும்புகிறீர்கள். உங்களுக்கு ஆண்டவரை ஸ்துதிக்கிறோம். உங்களுடைய முகவரிகள், உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் ரிசிப்ட் அனுப்ப முடியும். அருமையானவர்களே, ரிசிப்ட் அனுப்பலைன்னா ஆடிட்டிங்கில் பிரச்சனை ஆயிரும், அப்புறம் சங்கம் நடத்த முடியாது. ஆகவே உங்களுடைய முழு முகவரிகளை அனுப்புங்க. நீங்கள் அனுப்புகிறது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். என்றாலும் அரசுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நாம் யோக்கியமானவர்களாக இருக்க வேண்டும். ஆட்சி அதிகாரம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்படுகிறது, நமக்கு தெரியும். அதற்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஆகவே நீங்கள் உங்களுடைய முழு முகவரிகளை கொடுக்கறதற்கு தயவுசெய்து தயக்கம் காட்டாதீர்கள். என் அன்பானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையாக எரிகோவை சுற்றி ஆண்டுடைய பிள்ளைகள் நடந்ததுனாலே அவர்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய தடைகள் மாற்றப்பட்டதை
நான் வேத புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறோம். யோசுவா 6வது அதிகாரத்தில் நாம் இதை குறித்து வாசிக்கிறோம். யோசுவா தேவனுடைய மனிதர். அவர் சென்ற இடமெல்லாம் மாபெரும் வெற்றி. காரணம் என்னவென்றால், அவரை தேவன் அவருக்கென்று தெரிந்து எடுக்கும்போதே அவரிடத்தில் சொல்லுகிற காரியம், நீ பலங்கொண்டு திடமானதாக இரு, மோசையோடு இருந்தது போல் நான் உன் கூட இருப்பேன், இந்த பூமியில் நீ உயிரோடு இருக்கிற நாள் வரையிலையும் ஒருவனும் என்னை எதிர்த்து நிற்பதில்லை என்று ஆண்டவர் யோசுவாவை திடப்படுத்துகிறார். திடப்படுத்துகிற மாத்திரமல்ல, அவருடைய சத்திய வேத புஸ்தகம் இருக்கல்லவா, இந்த வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாய விதிகள், நீதி சட்டங்களை படித்து அவைகளின்படி நடக்கிறதற்கு இரவும் பகலும் நீ ஜாக்கிரதையாக இரு, அப்பொழுது உனக்கு நாவன்மையை தருவேன், நல்ல பேச்சு திறன்களை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் அவருக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆகவே இந்த யோசுவா எப்பொழுதும் தேவ சமூகத்தை விட்டு பிரியாமல் இருந்தான் என்று எழுதியிருக்கோம். எவ்வளோ செட்டில்டு அவருக்கு. ஆனால் எந்த விதமான பிஸி செட்டில்டாக இருந்தாலும் தேவனோடு தேவ சமூகத்தில் இருந்து அவர் செயல்படுவார். என் அன்புக்குறியில் அப்படி செயல்பட்டதுனால அவருக்கு எப்பொழுதும் வெற்றி. இப்பொழுது இந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் மோசேக்கு பின்பு வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமைத்துவ பொறுப்பு யோசுவாவின் கையில் கொடுக்கப்படுகிறது. மோசே அவர் பெரிய ராயல் ஃபேமிலி, அரண்மனையிலே வளர்ந்தவர், அதோடு கூட தேவனாலே நேரடியாக பயிற்சி பெற்றவர். அவருக்கு மிலிட்ரினா என்ன, நல்ல உயர் ரக ஆணவத்தை பயன்படுத்தியபடி எப்படி ஆலோசனை பண்ணணும் எல்லாமே நல்லா தெரியும். ஏன்னா பெரிய ராயல் ஃபேமிலி, அதோடு கூட தேவனுடைய சமூகத்தில் முகமுகமாக பேசுகிறவர். அந்த தேவனுக்கே, அந்த மனுஷனுக்கே கீழ்ப்படியாமல் எதிர்த்து நின்ற இந்த முரட்டாட்டமான ஜனங்கள் எனக்கு எப்படி கீழ்ப்படிவார்கள் என்று ஒரு பெரிய நடுக்கம், ஒரு பயம். அது மாத்திரமல்ல, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டால் போதும், உதாரணமாக குடிக்க தண்ணி இல்லைன்னா போதும், பாதைகள் சரியில்லைனாலும் உடனே ஆள் அழுக கையில் கல்லை தூக்கிடுவாங்க. இப்படிப்பட்ட முரட்டாட்ட ஜனங்கள் இருக்கிற இடத்துல இவங்களை எப்படி வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து நடுக்கத்தோடு எப்பொழுதும் தேவனோடு இருந்தார், தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவராக இருந்தார். என் அன்புக்குரியவர்களே, இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில் அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானா நாட்டுக்கு போய் கொண்டிருக்கும்போது எரிகோ என்ற ஒரு பெரிய தடை அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. அதுதான் அவங்களுக்கு வழி, வேறு வழியே கிடையாது, இதை தாண்டி தான் போய் ஆக வேண்டும். ஆகவே எரிகோவை எப்படி நாம் ஜெயிப்பது, ஒரு பெரிய போராட்டம். அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற நாமும் நிறைய நேரங்களில் எதிர்பாராமல் இப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள் வருகிறது. அது மாத்திரமல்ல, எங்கேயும் திரும்பி பார்க்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு முறை இப்படி திரும்பி பார்த்தா அந்த பக்கம் அப்படியே பெரிய மலை, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அப்படியே செங்கடல், பின்னால் திரும்பி பார்த்தா அங்கே பார்வோனின் படை வீரர்கள். ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம், நீர் ஏதாயிலும் ஒரு அற்புதத்தை செய்யணும். ஒன்று பார்வோனுடைய படை வீரர்கள்லாம் பின்னிட்டு ஓடணும், இல்லைன்னு சொன்னால் மலைகள் நொறுங்குண்டு பாதைகளாக ஆகணும், இல்லைன்னா இந்த பெரிய செங்கடல் அப்படியே திறந்து எங்களுக்கு பாதையை விட வேண்டும், இல்லைன்னா நாங்கள் எங்கேயும் தப்பி போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான நேரங்களில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் அவர்களுக்கு செங்கடலை இரண்டாக பிளந்தார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் வந்தாலும் சரி, மத்தேயு 6:33 எழுதியிருக்கிறபடி அந்த போராட்டங்களை முதலாவது ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, பெரிய தடைகள் இருக்கிறதா, அதை ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு முறை அவருடைய சீசர்களோடு அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு படகுல ஏறி டயர்டில் தூங்கிட்டார். திடீர்னு பயங்கரமான கடலில் அப்படியே அமரக்கூடிய விதத்தில் காற்று, மழை தண்ணீர் வேற அந்த படகுல வந்து நிரம்புகிறது. என்றாலும் இயேசு அமைதியாக நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். இப்பொழுது சீசர்கள் பயந்து நடுங்கி இயேசுவை பார்த்து, இயேசுவே, நாங்கள் செத்து போகிற பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா, உங்கள் பாட்டு தூங்கிட்டு இருக்கீங்களே, எங்களுக்கு என்ன பொறுப்பே இல்லையா, உங்களை நம்பி தானே வந்தோம்னு சொல்லி விதவிதமான வார்த்தைகளை பேசும்போது இயேசு எழுந்து அந்த காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே அமைதல் ஆயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, அதே ஆண்டவர் இப்படி இந்த எரிகோ என்ற இந்த பெரிய கோட்டையும் அருமையானவர்களே ஆண்டவரால் நிச்சயமாக உடைக்க முடியும். இந்த எரிகோ கோட்டையை உடைத்து நொறுக்கி தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதை கொடுக்க முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. என் அன்பானவர்களே, இந்த எரிகோ கோட்டையை பிடிப்பதற்கு ஒரு ரகசியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ரகசியம் என்னவென்று பாருங்கள். எரிகோவின் அலங்கத்தை தகர்த்து அந்த பட்டணத்துக்கு உள்ளே போவதற்கான ரகசியம் என்ன? முதலாவது, ஒவ்வொரு யுத்த புருஷர்களும் எழும்பி பட்டணத்தை
ஒரு நாள் ஒரு முறை சுற்றி வர வேண்டும். அந்த முழு காம்பவுண்ட் வாலையும் அனைத்து வீரர்களும் சுற்றி வரணும். கிட்டத்தட்ட 6,00,000 வீரர்கள். யோசித்து பாருங்கள். ஒருவேளை இந்த பக்கம் அப்படி எல்லாரும் போயிடுவாங்கன்னா அடுத்த இந்த டீமினுடைய முனை அவங்களுடைய வால் பகுதியை தொடர அளவுக்கு கூட அந்த பெரிய கூட்டம் இருந்திருக்கும். அதுமாதிரி அவங்கவுங்க நிற்கிற இடத்துலேருந்து அப்படியே உள்ளே போயிருந்தாலே ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த காலம் இன்றைக்கும் நீங்கள் இந்த கர்நாடகாவில் பிஜப்பூர் போயிட்டீங்கன்னா அங்கே நிறைய ராஜ கோட்டைகள் இருக்குது. ஒவ்வொரு கோட்டைகள் மேலேயும் ஒரு வீடு கட்டலாம். அவ்விதமாக இருக்கும் அந்த மதில் சுவர்கள். அப்படி தான் எரிகோவினுடைய மதில் சுவர்களும். இப்போ ஆண்டவர் என்ன ஆலோசனை சொல்கிறாரு, யாரும் எந்த வார்த்தையும் பேசக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது, அமைதியாக அதை சுற்றி வாருங்கள். 7வது நாள் மட்டும் அந்த கோட்டையை 7 முறை சுற்றணும். சரியா? ஒரு நாளைக்கு ஒரு முறை சுற்றணும் முதல்ல. அது ஒருவேளை அந்த கோட்டைக்குள்ளே எப்படி போகணும், அதற்கான உள்ள என்ன காரியங்கள் இருக்குது, அந்த ஜனங்களை எப்படி நடத்தணும், இப்படி எல்லா காரியங்களையும் அவங்க ஆய்வு செய்வதற்கு, அது மாத்திரம் இல்லை எல்லா ரகசியங்களையும் தெரிந்து கொள்வதற்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைத்திருந்த ஒரு முறை தான் இந்த எரிகோவை சுற்றி சுற்றி வாருங்கள். என் அன்பானவர்களை இப்படி சுற்றி வரும்போது 7வது நாளில் 7 முறை சுற்றி வர வேண்டும். அருமையானவர்கள், ஏன் 7 முறை சுற்ற வேண்டும் என்று யோசித்தீங்கன்னா 7 ஒரு முழுமை. அருமையானவர்களே, நம்முடைய ஜீவியத்தில் பல நேரங்களில் பல நெருக்கங்கள் வரக்கூடும். ஆனால் அந்த நெருக்கங்களில் ஆண்டவர் காட்டுற பாதைகளில் நம்ம போக வேண்டும். சில நேரங்களில் அமைதியாக காத்துருன்னு சொல்வார், சில நேரங்களில் எழுந்து நடன்னு சொல்வார், சில நேரங்களில் ஓடுன்னு சொல்வார். அவர் அமர்ந்துருன்னு சொன்னால் அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தாலே பெரிய காரியங்கள் நடக்கும். அருமையானவர்களே, இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது மிக முக்கியமான காரியம். ஏனென்றால் உடன்படிக்கை பெட்டியில் ஆரோனுடைய கோல் இருக்கும் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜீவியத்தில் இன்றைக்கு ஆரோனுடைய கோலை போல கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே இந்த கர்த்தருடைய வார்த்தையை எந்த காரியமாக இருந்தாலும் எடுத்து நாம் வாசிக்க வேண்டும். அருமையானவர்களே, அதை வாசிக்கும்போது அதுக்கு தீர்வு இருக்கும் பாருங்கள். அருமையானவர்களே, அதுதான் உடன்படிக்கை பெட்டி ரொம்ப அவசியம் பார்த்துக்குங்க. இதுதான் நம்ம கையில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி ரொம்ப அவசியம். ஆப்ரஹாம் லிங்கன் என்பவர் ஒரு முறை மிகவும் மனச்சோர்வுக்குள்ளாகி இனி நான் என்ன செய்வேன், ஏனென்றால் அங்கே நாட்டில் யுத்தம், உள்நாட்டில் கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. 2 நாடாக அமெரிக்கா உடைந்து விடும் போல நிலை. அப்படிப்பட்ட நிலையில் அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆகவே உடைந்த உள்ளத்தோடு வெறுத்து போய் அவர் வீட்டுக்கு வரும்போது அந்த நேரம் பார்த்தவருடைய மனைவி அவருடைய வேத புஸ்தகத்தை எடுத்து அவருடைய கையில் கொடுத்துட்டு அவங்க யோபு எழுதின புஸ்தகத்தை திருப்பி அவங்க கையில் கொடுக்குறாங்க. எழுதியிருக்கு, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், நான் அவரை கடைசி நாளிலே நான் சந்திப்பேன். என் அன்புக்குரியவர்களே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற சத்தம் அவரை அப்படி உற்சாகப்படுத்தி பார்த்துக்குங்க. ஆகவே தான் அன்புக்குரியவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறனால இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை பிடித்து கொண்டு தான் அவர்கள் அந்த எக்காலத்தை ஊதிக்கொண்டு நடந்தார்கள். அதே போல் தேவனுடைய வார்த்தையை பிடிக்காமல் ஏறெடுக்கிற ஜபம் அருவருப்பானதுன்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. ஆகவே அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை முக்கியப்படுத்தி ஆண்டவரே நீர் இப்படி சொல்லியிருக்கிறீரே என்று சொல்லி சொல்லி வாக்குத்தத்தம் என்கிற அந்த உடன்படிக்கையை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெப ஜீவியத்தில் வேத வசனங்களை சொல்லி ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறத யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒவ்வொரு முறையும் இப்படி எழுதியிருக்கிறதே என்றுதான் சாத்தானை ஜெயித்தார், இப்படி எழுதியிருக்கிறதே என்றுதான் நியாய சாஸ்திரிகளையும் வேதபாரர்களையும் அவர் ஜெயித்தார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். ஆகவே இந்த வேத வசனம் நமக்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான் அருமையானவர்களே, நமக்கு விரோதமாக இருக்கிற சாத்தான்கள், போட்டி பொறாமைகள், பொல்லாத ஆவிகள், வஞ்சிக்கிற ஏமாற்றுகிறவர்கள், நம்மை முடக்க வேண்டும் நினைக்கிற மக்களுக்கு முன்பாக வேத வசனத்தை சொல்லி நாம் ஜெயிக்க முடியும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இந்த பூமியில் நீ உயிரோடு கூட இருக்கிற நாள் வரையிலையும் ஒருவன் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, நான் மூசோடு இருந்தது போல் உன்னோட இருப்பேன். இந்த ஆண்டவர் உங்களோட இருந்து உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஜெயத்தை தந்தருள்வாராக. ஜார்ஜ் முல்லரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு முறை இந்த ஜார்ஜ் முல்லர் அருமையானவர்களே ஒரு ஷிப்பில் போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு பனிப்படல் அங்கே நிற்கிறது. ஏன்னா அவன் ஓட்டுநர் அதுக்கு மேலே ஓட்ட முடியாதுங்கிறான். ஆனால் ஜார்ஜ் முல்லர் சொல்கிறார், நான் நாளைக்கு அந்த இடத்துல இருந்து ஆகணும், அங்கே பிரசங்கம் பண்ணணும், இது வரைக்கும் என் ப்ரோக்ராம் எதுவும் கேன்சல் ஆனதில்லை, ஆகவே நீ ஓட்டுப்பாங்கிறான், ஓட்ட முடியாதுங்கிறான். கடைசியாக அவனை தள்ளிட்டு அந்த உதவி மாலி மீது உட்காரான். 2 பேரும் கரங்களை பிடித்து ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணிட்டு ஓட்டுப்பாங்கிறாரு. அந்த கப்பல் போய் சேருது பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியையும் தேடுங்கள். அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர். அருமையானவர்களே, இந்த 6 லட்சம் பேரும் அப்படியே ஒட்டு மொத்தமாக பலத்தை கொண்டு தாக்கியிருந்தால் அது உடஞ்சிருக்கும். ஆனால் இந்த 6 லட்சம் பேரும் தேவனுடைய சத்தத்தை அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய கட்டளையை அப்படியே பின்பற்றினார்கள். அது மாத்திரமல்ல, இந்த 6 லட்சம் வீரர்களும் அந்த யுத்தத்தை 7வது நாள் சுற்றும்போது உடன்படிக்கை பெட்டியை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உடன்படிக்கை பெட்டியை ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டு சுற்றி வரும்போது 7வது முறை 7 முறை சுற்றும்போது அந்த உடன்படிக்கை பெட்டியோடு கூட ஆர்ப்பரிப்பார்கள். அப்பொழுது அலங்கம் அவர்களுக்குமாக உடைந்து விழுந்தது. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கடைசி காலத்தில், அதுவும் யுத்தம் சூழ்ந்திருக்கிற அந்த காலங்களில் ஜெபம் துதி முழக்கம் என்று எழும்ப வேண்டும். நம்முடைய ஜெபம் துதி முழக்கங்கள் பெரும் சேனையாக எழுமி நின்று இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைய முடியுமா என்று சொல்லி எசேக்கியா தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் கேட்கும்போது, ஆண்டவரே அது உம்மாலே முடியும் சொன்னார். பார்த்தீங்களா? அதே மாதிரி உலக அளவில் அமைதியை கொடுக்க முடியும். நம்முடைய தமிழ்நாட்டிலே ஆண்டவர் நல்ல மதசார்பற்ற ஆட்சியை கொடுக்க முடியும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு முழு மனதோடு கூட கீழ்ப்படியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, அவருடைய தயவு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் என்றென்றும் நிரக்கும். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்த ஆண்டுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எரிகோவை போன்ற பயங்கரமான தடைகள், ஆண்டவரே யோர்தானை போல மிரட்டி கொண்டிருக்கிற தண்ணீர்கள், ஆண்டவரே கடல் அலைகள் எப்படி சீசர்களை பயப்படுத்தினதோ அதே போல் அமிழ்ந்து போகக்கூடிய நிலைமைகள், இப்படிப்பட்ட நிலையிலையும் நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தின ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளுக்காக எரிகோவின் கோட்டையை சிதற பண்ணின ஆண்டவர், யோர்தானை பின்னிட்டு நிற்க பண்ணின ஆண்டவர், தகப்பனே காற்றையும் கடலையும் அதட்டின ஆண்டவர், இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அருமையான உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கவும் அதில் எழுதியிருக்கிற சட்டங்களை கீழ்ப்படியோடு ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். 6 லட்சம் பேர் ஆண்டவரே யோசுவா சொன்னபடி அந்த பெரிய பட்டணத்தை தினந்தோறும் ஒரு முறை சுற்றி 7வது நாள் 7 முறை ஒரு மனதோடு சுற்றி இருந்தது போல எங்களுடைய குடும்ப ஜீவியத்தில், தனிப்பட்ட ஜீவியத்தில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு போராட்டங்களையும் இப்படி நாங்கள் பொறுமையோடு ஜெபித்து ஆண்டவரே பொறுமையோடு கையாண்டு வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். தடைகளை தான் நீக்கி போடுகிற ஆண்டவர், இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய எல்லா தடைகளை நீக்கி போடும். தொடர்ந்து வாழ்நாளிலே நல்ல விருத்தியை தாரும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட நடத்தல் பிரசன்னம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?